இனியும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணுங்கனாலே நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணணும், நகை கண்டிப்பாக சேர்த்தி வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், பட் இல்லாதவங்க கடன் வாங்கி கூட வாங்கி பண்ணணும்லாம் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டை விட ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம கொடுத்து அனுப்பணுமே ஒழிய நகையை கண்டிப்பாக சேர்த்தி வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நாங்கள் ரீசெண்டாக பாப்பாக்காக வந்துட்டு வெள்ளி வளையல் வாங்கலாம், அந்த அக்ஷய திருதிக்காக கோல்டு தான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச கடை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் அங்கே தான் வந்து மோஸ்ட்டாக எந்த ஜுவல்ஸ்னாலுமே வாங்குவோம். அந்த கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். பாப்பாவுக்கு இந்த பிளாஸ்டிக் வளையல்லாம் எது போட்டாலுமே எல்லாம் கழண்டு வருது. ரொம்ப பெருசாக இருக்குது, செட் ஆகவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு வளையல் தான் 2 மாதத்துக்கு முன்னாடி செட் ஆச்சு, அதுவும் இப்போ கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி டேரெக்டாக வெள்ளி வளையலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கலான்னு வந்தோம். அப்புறம் நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம். அப்புறம் சரி சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி இப்போதைக்கு போதும், எப்படி கை கொஞ்சம் நாளில் பெருசாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாசி, கருப்பு பாசியும் சில்வர் பாசியும் கலந்த மாதிரி ஒரு இது இருந்து எடுத்தோம். ரெகுலராக அதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வாங்கினங்காட்டி ஸ்டோன் மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வாயில் வச்சு கிடைக்கும்போது ஏதாவது உள்ளே போய் சிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு டேஞ்சர். அதனால் அப்புறம் சில கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு பார்த்து நாங்கள் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1600 என்னமோ வந்துச்சு. அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க வளையல். அப்படியே புது ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு போத்தீஸ் போய் பார்த்தோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்கல. அப்படியே டேரெக்டாக சென்னை சில்க்ஸ் போயிட்டோம். அங்கே போனால் அவ்வளோ ட்ரெஸ்ஸு அழகழகாக கேர்ள்ஸ் செக்ஷனில் பார்க்கவே எல்லாமே ஆசையாக இருந்தது, எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு தானடா பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோ ட்ரெஸ்ஸு. அப்புறம் டேரெக்டாக வந்து நாங்கள் போத்தீஸில் பார்க் பண்ணியிருந்தோம்மா காரை. சரி 100 ருபீஸ் கொடுக்கணுமே, சரி சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம், 2 நூடுல்ஸ் பாக்கெட்டுன்ட்டு உள்ளே போய் மொத்தமாக ஸ்நாக்ஸாக எடுத்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு பதிலாக 600 to 700 பில்லை பே பண்ணிவிட்டு வந்தோம். அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாருங்களேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு டேரெக்டாக ஹோட்டல் போயிட்டோம். ஆல்ரெடி 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் கிட்டங்கிறங்காட்டி ஹோட்டல் இருந்துச்சு. இந்த வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-11 ஆனாலும் பசியே எடுக்காது. சாப்பிடுன்னு சொன்னாலும் எந்திரிச்சு சாப்பிடவே தோணாது. ஆனால் இந்த கடைக்கு நீங்கள் வெளியே போயிட்டோம்னா 8:30 8 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னு பசிக்க ஆரம்பிக்குதா, இல்லை வெளியே சுற்றுறங்காட்டி பசிக்க ஆரம்பிக்குதானே எனக்கு தெரில. உங்களுக்கு இப்படி ஆகுமான்னு வந்து சொல்லுங்கள். நாங்கள் போனதுமே சோளாபூரி தான் ஆர்டர் பண்ணோம். பட் அவர் 10 நிமிஷம் கழித்து வந்து அந்த ஆர்டர் இல்லைன்ட்டார். அப்புறம் எப்பயும் ஆர்டர் பண்ணுற அந்த பன்னீர் ரோஸ்ட்டையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இடியாப்பம் வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் டொமேட்டோ சேவை வந்து வாங்கிட்டு 2 பேர் ஷேர் பண்ணிட்டு நானும் மாமியாரும். நூடுல்ஸ் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாங்களான்ருக்கு. அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருந்தது, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்துட்டு நான் ஹாட் பாதாம் மில்க் வந்து குடித்தேன். ஏன்னா வந்து கோல்டில் சைடில் நான் போனேன்னா எனக்கு தொண்டை வலி வந்துடும், இல்லைனா காய்ச்சல் வந்துடும். அதனால் மோஸ்ட்டாக நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்.